ராதிகா ஆப்தே நிறுவனமாக நடித்த குறும்பட காட்சி சமூக வலைதளங்களில் கசிந்துள்ளது. தோனி படம் மூலம் கோலிவுட் வந்தவர் நடிகை ராதிகா ஆப்தே. கார்த்தி நடித்த ஆலினால் அழகுராஜா படத்திலும் நடித்திருந்தார். அவர் தமிழ், தெலுங்கு, இந்தி, மராத்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிப்படங்களில் நடித்து வருகிறார். ராதிகா ஆப்தே அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வருகிறார். அண்மையில்தான் ராதிகா ஆப்தேவின் நிர்வாண செல்ஃபி படங்கள் வாட்ஸ்அப்பில் பரவியது. ஆனால் அந்த புகைப்படத்தில் இருப்பது தானல்ல என்றும் தன்னை போன்று உள்ள யாரோ ஒருவர் என்றும் ராதிகா தெரிவித்திருந்தார். நிர்வாண செல்ஃபியால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்கும் முன் ராதிகா மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அவர் பாலிவுட் இயக்குனர் அனுராக் கஷ்யப்பின் குறும்படத்தில் நடித்திருந்தார். அந்த குறும்படத்தில் அவர் நிர்வாணமாக வரும் காட்சி சமூக வலைதளங்களில் கசிந்துள்ளது. 20 நிமிடங்கள் ஓடும் அந்த குறும்படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை. சர்வதேச மார்க்கெட்டில் மட்டுமே ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த குறும்படத்தில் இருந்து ஒரு காட்சி கசிந்துள்ளது. குறும்பட காட்சி கசிந்துள்ளதை பார்த்து இயக்குனர் அனுராக் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளார். உடனே இது குறித்து அவர் மும்பை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தார். அவரது புகாரின் பேரில் வீடியோவை கசியவிட்ட மர்ம நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி ஒரு வீடியோ கசிந்துள்ளதே என்று அவரிடம் கேட்டதற்கு அந்த வீடியோவை வெளியிட்ட நபரை கைது செய்யும் வரை இது குறித்து நான் எதுவும் கூற மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார்.